guys, welcome back to God Gaming. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் வந்து டியூட் தீஃப்ட் வார். வாங்க கேம் உள்ள போகலாம். கேம் வந்து கொஞ்சம் நல்ல கேம் தான், நல்ல கேம் தான். சரி வாங்க, கதவை திறந்தாச்சு. ஃபஸ்ட் வரும்போது இங்கே ஒரு கார் நிற்கும், காரை காணோம். நம்ம இந்த வீடெலாம் வாங்கலாம். 3500 இந்த கேரேஜ் மட்டும். நம்ம கார் பார்க்கிங் இது ஏற்கனவே ஓப்பனில் தான் இருக்கனால நம்ம விட்டுக்கலாம். இந்த வீடும் ஓப்பனில் தான் இருக்குது. இது நம்ம வேணும், இந்த வீடு எடுத்துக்கலாம் போல். சரி வாங்க, இந்த வாட்டி நம்ம மிஷின் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு அடுத்த பிளேயர் ரிச்சி. சரி வாங்க, இவன் தான் நம்ம காரை ஆட்டை போட்டான் போல். இவன் காரை நம்ம கார் தான் இது. இவன் எடுத்துகிட்டு போகிறான் நம்ம காரை, அவங்ககிட்டேருந்து எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம போகலாம். எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னு எனக்கு மறந்துருச்சு, இந்த கேம் எப்படி ஆடணுன்னு லைட்டாக. என்கிட்ட வந்து இப்போ வந்து மணி காசு வந்து 2555 ருபீஸ் இருக்குது. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணோம், ஒரே நிமிஷம். லொக்கேஷனில் போய் நம்ம யாரை காப்பாற்ற போகிறோமோ அவனை போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிச்சியை தானே காப்பாற்ற போகிறோம், அதனால் போய் ரிச்சியை பார்த்துட்டு வரலாம். வாங்க ரிச்சி கிட்ட போகலாம். வேகமாக பூஸ்ட் இருக்குது இந்த காரில். ஹோலி ப்ரோ, எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவனை நம்ம முட்டினோன்னா அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகிடும். போலீஸ் கேஸ் ஆகுனா டென்ஷனு, அது வேறு ஆகிட்டு. இவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறானே விட்டா. சரி விடுங்க, இங்கே போலீஸ் கார் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ரிச்சி எங்கே இருக்க? இப்போ வந்து நான் பேச மாட்டேன், ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி வரும், ஸ்டோரியை பார்க்கலாம். ரிச்சியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ரிச்சி எங்கடா போனேன்? நீ பார்த்துருக்கான், அப்போ கூட கையில் காசு இதெல்லாம் அப்படின்னா. வாங்க ஸ்டோரியை பார்க்கணுன்னா பாருங்கள். ஸ்டோரி வந்து இதுதான் ரிச்சி. Hey Jack, where are you been a summer dude? I have waiting for. Now listen. Here is how he get in the jail. அவன் எப்படி ஜெயிலில் மாட்டினான்னு சொல்கிறான். பேங்கை கொள்ளை வச்சுட்டு போகிறான் அவனும் இன்னொருத்தனும். அது சைடில் இருக்கிறது நான் தான். வாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கான் பாருங்களேன், டயரை மாட்டிக்கிட்டு. நம்மளை காப்பாற்ற வந்துட்டானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு போயிட்டானுங்க, போச்சு. அவனுங்களை நம்பி தானே நம்மளும் பேங்கை கொள்ளை அடிச்சான். என்ன பண்ணுறது? இங்கே ஒரு பைக்கு போகிறான். இங்கே வா, அவன்கிட்ட வந்து எடுத்துடலாம். அவனை தூக்கி போட்டு பைக் எடுத்துகிட்டு போகலாம். வாங்க பைடா, வா வா போ போ. ஐயோ போலீஸ் வந்துருச்சுரா, போலீஸ் வேகமா போ. போலீஸ் போ 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 வேகமா போ. ஹெலிகாப்டரில் போலீஸ் ஹெலிகாப்டர் வந்துருச்சு. வா வா வா, நம்ம ஏரியில் நம்ம ஃப்ரெண்ட் தான் அவன். ஜம்ப் பண்ணு, நீங்க வந்துடுறா. இதை பாருங்க, நம்ம இப்படி தான் தப்பிச்சிட்டோம். ரிச்சி இவன் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான், நம்ம தப்பிச்சிட்டோம். அதனால் இப்போ நானும் அவனை சேர்ந்து கொள்ள வச்சதுனால இப்போ இவனை காப்பாற்ற தான் நம்ம போகிறோம். வாங்க, இதுதான் ஸ்டோரி. ஓகே வாங்க போகலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மூளை வேலை செய்யாது, அதனால் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தன் இருக்கான். அவன் வந்து பயங்கரமான கொள்ளடிப்பான், பயங்கரமாக எல்லா பேங்க்கையும் கொள்ளடிப்பான். ஆனால் அவன் பணக்காரன் ஆகிட்டான். இப்போ வந்து அவன்கிட்ட போய் நம்ம கேட்டு ஏதாவது ஐடியா கேட்டு அவன்கிட்ட உதவி கேட்கலாம். வாங்க. கார் மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அது வேறு டென்ஷன். வாங்க போகலாம். வேகமாக போனோம், டைம் இல்லை. பூஸ்ட் இதுக்கு நம்ம வந்துடும். இந்த லாஸ்ட்டு டர்ன் நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு வந்து இதில் நிறையா மிஷின்ஸ் இருக்குது. இந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கலாம். என்னோடய டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் இந்த ஒரு வீடியோலேயே போட்டுருவேன். இல்லைன்னா 2 வீடியோவாக ஆகணும். பார்ட் 2 வரும். வெயிட். வந்துட்டோம். வாங்க
இப்போ வந்து நம்ம கிரில் கிட்ட, இவன் தான் கிரில், எவ்வளோ பேர் பணக்காரன். ஓய் ஹே ஜாக், ஐ ஹாவ் ஹர்ட் அபவுட் த போலீஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் யூ. நான் வந்து வேகமாக போகிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம போனோம்ல திரும்பி அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லியிருக்கானுங்க. கார் மாட்டிச்சு. இல்லை, அவங்ககிட்ட கார் மாட்டிச்சுரா. இப்போதான் கார் காசு சொல்லுவாங்க. எப்போ இவன் எவ்வளோ பெரிய கொள்ளக்காரன். இவன்கிட்ட நம்ம காசு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் விடணும் போல். சரி வாங்க, வேறு எங்கேயா கார் இருந்தால் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஓட்ட டப்பா வேன் இருக்குது. இது எடுத்துகிட்டு போனால் நம்ம என்னைக்கு போகிறது. வாங்க லொக்கேஷனை போட்டு போகலாம். நிறைய லொக்கேஷன் இருக்குது, எல்லா லொக்கேஷனுக்கும் போகலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ். இவ்வளோ பொறுமையாக போகுது பார்த்தீங்களா இந்த வண்டி. வேகமாக போ, வேகமாக போ, வேகமாகவே போ. அசரமாக இருக்காயா. வாங்க, இங்கே பார்த்தீங்களா இந்த பேங்க்கை தான் அவன் கொள்ள அடித்தான். இருங்க நான் அப்புறமா காமிக்கிறேன் அந்த பேங்க். போடா வேகமா. இவ்வளோ பொறுமையாக போகுது. எந்த வருஷம் நம்ம போய் சேருவோம். பூஸ்ட் இருக்குது. இந்த பூஸ்ட் யூஸ் பண்ணால் அவ்வளோலாம் ஒன்றும் வேகமாக போல. வாங்க போகலாம். இந்த பூஸ்ட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு கார் இருந்தனால அதில் தான் வரும். அதனால் பூஸ்ட் காலியான நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பூஸ்ட்டு காலி. நம்ம நடந்தே போயிடலாம். ஓஹோ ஓஹோ ஓஹோ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்காங்க காரு. அதை பற்றியும் லொக்கேஷன் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் அது ஆரம்ப ஒரு கான்செப்ட் வருது. வேகமாக போடா, வேகமாக போடா, வேகமாக போடா, வேகமாக போடா, வேகமாக போடா. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கார் தான் அது. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்துட்டோம், வந்துட்டோம், வந்துட்டோம். வாங்க வேகமாக போனோம். இங்கே பாருங்க இந்த கார் செமையாக பார்த்தீங்களா? ஐயோ லொக்கேஷன் தெரியாது எனக்கு. இதெல்லாம் மனமானம் பண்ணணும் போல். இதுக்குமே ஒன்றும் கிரிலே கொஞ்சம் ஈஸியாக தான் பிளான் கொடுறா. ரொம்ப கஷ்டமாக கொடுத்தேன்னா அவுட் ஆகிடுவேன்டா. என்னால் முடிக்க முடியும். அதுடாடா கிரில், உன் வீட்டுக்கு வரவில்லை என்னடா? ரோட்டு போடலாம்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஒரு ரோடு. இங்கே இருக்கவங்களாம் அறிவே இல்லை போல். பைத்தியக்கார மாதிரி கார் ஓட்டுறாங்க. பச்சைக்காரங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டு கிரில் வீடு. பூஸ்ட் இருக்குது காரில். இந்த கார் ஆனால் சும்மா வந்தால் இருக்காது. இந்த மிஷின்லாம் நம்ம பண்ணும் போது தான் வந்திருக்கோம். நீங்கள் சும்மா வந்துட்டு அப்புறம் நான் போய் சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. வாங்க, இந்த கார் எதுக்கு கேட்டானே தெரில. பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. என்ன யூ வான் கிவ் 500. ஓ ரேஸ் வைக்கிறான். ரேஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டாப்பாக மேட்ரு. இந்த மாதிரி டைமிங் காய்ஸ் 120 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருக்கான். 120 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம்னே சொல்லாமல் கொடுத்துருக்கான். கார் வர டக்குன்னு திரும்ப மாட்டேங்குது. 120 செகண்ட்ஸில் முடிப்போனான்னு எனக்கே தெரில. வாங்க பார்க்கலாம். ஓ வேகமாக போ, வேகமாக போ. ஐயோ டக்குன்னு திரும்புது. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி திரும்பினா எனக்கு வராது. இதுக்கு நான் ஒரு மொக்க பிளேயர்னு நினச்சிக்காதீங்க. நல்ல பிளேயர் தான், கொஞ்சம் பயத்தோடு விளையாடுறோம் அவ்வளோதான். ஐயோ வந்துட்டோம். ஐயோ திரும்பவும் நினச்சேன், பிரேக் அடிச்சேன். இங்கே திரும்புமா? எனக்கு தெரிஞ்சு அங்கே திரும்பும். நம்ம பிரேக் அடிக்கணும். நம்ம வேகமாக அடிச்சா அப்படி சொன்னோம்ல, கரெக்டாக திரும்பிச்சு பார்த்தீங்களா? நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ என்ன பவர் இருக்குன்னா, ஸ்லோமோ பண்ணலாம். இந்த இடத்த ஸ்லோமோ பண்ணால் டைம் வேஸ்ட்டு நம்மளுக்கு. அதுவே இவனுக்கு வந்து யாருக்கு அது ரிச்சி, அவனுக்கு என்ன பவர் இருக்குன்னா ஸ்டாப் பண்ணிடுவான். இப்போ நான் வந்து ஸ்லோ மோஷனு, அவனுக்கு வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிக்கிடுவான் எல்லாரையும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். அதனால் எனக்கு அவனை பிடிக்கும். அதனால தான் அவனை எப்படியாவது எடுத்துடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற கொஞ்சம் பேராவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரோ 2 பேர் 3 பேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான்.
வாங்க முடிக்க போகிறோம் 11 செகண்ட்ஸ் தான் இருக்குது காய்ஸ். ஐயோ காய்ஸ் முடிச்சிட்டோம். 1 செகண்ட்ஸில் முடிச்சிட்டோம். 1 or 2 அந்த செகண்ட்ஸில் தான் முடித்தோம். செம்ம. வாங்க 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 வாங்க. How is it possible? ஏதோ ஹேக்கிங் டிவைஸா? இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பலாம் தெரியாது. இன்னும் இந்த கேம் லைட்டாக கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். நம்ம அங்கே பார்த்திங்களா, இங்கே இருக்கோம். ஒன்று அங்கே இருக்கோம். வாங்க எடுத்துகிட்டு வரலாம். நம்ம இந்த காரியத்துக்குலாம் நல்லா தான் இருக்கும். எடுக்க முடியல. வேகமாக போ மை தள்ளு வண்டி, வேகமாக போ. அதேமாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க. ஐயோ தப்பாகிட்டோன்னு போட்டுக்கோங்க. மரமே உடையுது. செம பவர். இந்த கார் போலீஸே உருவாக்கியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எனக்கு ஒரு டிவைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து காசு சம்பாதிக்கிறது நிறைய இருக்குது. இதை கேம் ஆடலாம். இதில் வந்து நம்ம ஒரு கோல் போட்டோன்னா 10 பாயிண்ட்ஸு. அது நீங்கள் ஆடுங்க. இப்போ என்கிட்ட காசு இருக்குது கொஞ்சம். இது இருக்குல்ல, இந்த டிவைஸ் தான் அது. ஒரு டிவைஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். மேலே காமிக்க பார்த்தீங்களா? எனக்கு அடுத்த டிவைஸ் எங்கே இருக்கும்? போகலாம் இருங்க. நான் லொக்கேஷனில் காமிக்கிறேன். நீங்கள் ஆடும்போது தான் அதே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன். இதான் அடுத்தது தாங்க. ரொம்ப தூரம் அது. இதுதான் எடுக்கணும். அடுத்த டிவைஸ் வந்து கொஞ்சம் லாங்கு. ஆனால் எடுத்துடலாம், விடுங்க. இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இங்கே முள் மாதிரி இருக்குல்ல சைடில், அது மேலே மட்டும் ஏற்றிடாதீங்க. உங்கள் டயர் பஞ்சர் ஆகிடும். வாங்க போகலாம். இங்கே தான் எங்கேயோ பார்த்துருக்கேன். டோருக்கு பாருங்க. வாங்க எடுத்தாச்சு. 2 டிவைஸ். இப்போ 3வது டிவைஸ் ரொம்ப லாங்கு. நீங்களே பாருங்கள் லொக்கேஷன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். நான் என் பின்னாடி ஒருத்தன் தான், நான் முட்டியிருப்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம்? ஐயோ அது வேறு தண்ணி உள்ள மாட்டிக்கிச்சுன்னா அப்போ எடுக்க முடியாது. நம்ம போய் வேறு காரியத்துக்கிட்டு டைம் இல்லை. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கே தெரியல. வந்துட்டோம். ஒரு நிமிஷம் லொக்கேஷன் ஆஃப் பண்ணிடுறேன். இது எனக்கே ரூட்டு தெரியும். பூஸ்ட் எவ்வளோ வேகம் பார்த்தீங்களா? வேகத்தை அழகாப்பாரு. ஒரே நிமிஷம் இருங்க. இன்னும் தூரம். இது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரின்னு வாங்க. அந்த ஃபேக்ட்ரி வந்து எங்கேயோ இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம்? வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கே போகிற மாதிரி பாஸ் பண்ணி போடலாம். நான் அப்படியே விளாட்றத அப்படியே போடுவேன். பாஸ் பண்ணுறேன்னா நீங்கள் அப்படியே பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் போகிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. வந்துட்டோம் நம்ம. இங்கே ஏர்போர்ட்டு அதுக்கடுத்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். இந்த ஃபேக்ட்ரி கொஞ்சம் டேஞ்சரஸ் பார்த்தீங்களா? நோ தண்ணியில் உளுந்துராத செல்லம். போச்சு. ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு டக்குன்னு மாட்டிக்கிட்டேன். ஓ டென்ஷன் இருக்குதே. கொஞ்சம் வேகமாக போயிடலான்னு பார்த்தோன்னு அங்கே ஏதாவது கார் இருந்தால் எடுத்துக்கலாம். வேறு இவ்வளோ பொறுமையாக ஓடுறான்.
போடா போடா வேகமாக போடா குதிடா நல்லா குதிச்சு ஓடுறா போடா என்னடா ஐயோ வேகமாக பொறுமையாக போகிற வந்துட்டோம் ஆனால் இங்கே எங்கே டிவைஸ் இருக்குன்னு தெரியல எனக்கு பார்த்துட்டேன் டிவைஸ் அதுவும் இருக்குது அவ்வளோதான் நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கேமை சேவ் பண்ணிக்கோங்க சேவ் ரெடி பண்ணோன்னா இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம அந்த கிரில்கிட்ட பேசுங்க போகிற வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணுறப்போம் திடீர் நான் ஆக்சிடென்ட் பண்ண கூடாதுன்னு நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ண டேடி கார் மாட்டிக்கிச்சு காய்ஸ் ஏன்டா அவன் கார் ஓட்டுறான் குப்பை டப்பா மேலே ஏறி போகிறாமா வேமா போ டான் 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 வேறு கார் வேலை இங்கே எவ்வளோ வேகமாக போகிறான் பார்த்தீங்களா இந்த காரில் வேறு பூஸ்ட் இல்லை இவ்வளோ பொறுமையாக போனால் நம்ம எந்த வருஷம் போகிறது நம்ம அந்த சூப்பர் ரேஸ் கார் கடவுளில் மாட்டிச்சு இப்போ நம்ம கிரில்கிட்ட போய் அடுத்த பிளான் என்னன்னு கேட்கணும் இருக்கிறதுலே இதில் என்ன தெரியுமா கஷ்டம் கடைசியாக அந்த ரிச்சியை ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆனோடனே நம்ம வந்து அவன் பாடி உள்ள போயிடுவோம் அப்போ வந்து அவன் பாடி உள்ள போனோடனே அவ்வளோ போலீஸ் துரத்துவானுங்க வா நம்ம அப்போ ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கோம் இப்படி போனோம் நம்மளுக்கு அங்கேருந்து அப்படியே ஷார்ட் கட்டு நம்ம தான் சுற்றிட்டு இருக்கோம் மரம்லாம் அடிச்சு போட்டுக்கிறேன் போய் அந்த காரை எனக்கு டெஸ்டினேஷன் டே கிரிலே நான் கார் மாற்றிட்டேன்டா பீப்பு பாப்பு பிளிப்பு ஸ்க்ரூவு என்னடா தெரிய கேட்டு பில்ட்டு போயா வேணாம் பிரிங் 3000 நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது நீங்கள் சம்பாதிக்கணுன்னா சம்பாதிச்சுக்கலாம் காசு கொடுத்துனல காசு கொடுத்துட்டேன்டா பிரிங் பேட்ரி ஃப்ரம் டியூட் மார்ட் இன்னும் அப்போ அந்த கார் வரல டியூட் மார்ட் எங்கே இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கேயாவது கிடக்கும் இங்கே எங்கேயா கிடக்கும் ஐயோ என் முன்னாடி வந்து சாவடிச்சுட்டேன் தெரியாம எஸ்கேப் ஆயிடு மாலிக்கே எஸ்கேப் ஆயிடு காட் நோ you do not touch me என் நேம் யாருக்காவது வேணா கமெண்ட்ல கேளுங்க தப்பிச்சிட்டோம் கரெக்டாக டியூட் மார்ட்டுக்கே நான் வச்சுருக்கேன் லொக்கேஷனு எனக்கே தெரியாது சீரியஸ்லி எனக்கு தெரியாது ஆட்டோமேட்டிக் டோர் போல எங்கடா இருக்குது பேட்ரி இதோ இருக்குது பேட்ரி ஃப்ரீயாக கொடுக்குறான் நல்லா காசு கொடுக்கலாமா வாய்ஸ் உனக்கு டேய் எங்களுக்கு நீ கொடுத்ததுக்கு இவனை ஏற்கனவே காசு வச்சுருக்கான் நிறைய காசு வச்சுருக்கான் போது இந்த என் காசு வச்சுக்கோ காசாடா கொடுத்தான் ஓடுற இங்கே போயிருங்க அங்கே போயிருங்க போலீஸ்க்கு ஃபோன் போடுறான் போல கலெக்டர் பையன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பி நம்ம இப்போ பேட்ரி எடுத்துட்டோம்ல இப்போ அந்த கிரில் வீட்டுக்கு போகலாம் கிரியில் எவ்வளோ டாஸ்க்கு கொடுக்குறான் நம்மளுக்கு நம்மலாம் அதை போகிறவில்லை நீங்கள் வேறு ஏற்கனவே என் ஃப்ரெண்டை என்னால் காப்பாற்ற முடியுமா நான் கவலையில் இருக்கேன் டென்ஷனே தெரியுங்களா நீங்கள் இந்த வண்டி பார்த்தீங்களா ஷாப்பிங் பண்ணுவாங்களே இப்போ
இந்த வண்டி வந்து கொஞ்சம் பைக் மாதிரி பைக் எல்லா வண்டியும் நம்ம காலால் தள்ளணும். இது வந்து ஆட்டோமேட்டிக் போல் பவர். டேரெக்டாக நம்ம கிரி வீட்டுக்கே போயிடலாம். வண்டி நிற்க மாட்டேங்குது. போ அடி வாங்கிட்டோம். நம்மளுக்கு வேறு ஹெல்த்து வேணும் இப்போ நம்ம. ஏன்னா இப்போ ஹெல்த்து வச்சுக்கலாங்க. ஹெல்த்துலாம் யூஸு. ஏதாவது ஹேக் பண்ணுறா. பீட் தி ஹே கேங்கா? அது யாரா ஹே கேங்னா? இங்கே இருப்பானுங்க அவனுங்க. ஆனால் அவனுங்க மோசமானவனுங்களாச்சு. அவனுங்க மோசமானவனுங்க காய்ஸ். ஆனால் அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு இப்போ எனக்கு தெரியாது. இங்கே இருப்பானுங்க. இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் சும்மா போனோன்னா அடிச்சு தூக்கி போட்டுருவானுங்க. டே நிப்பாட்டுறா காரை. என்ன நிப்பாட்டுறான்னா முட்டை கரடி வாயா. டே காத்தா. டே காடுறா. உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லைடா. அவன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து அட்டாக் பண்ண வேணாம். பீட் தி ஹேகாங்கன்னா ஏதோ சண்டை தான். எனக்கு தெரிஞ்சு சண்டை தான் நடக்க போகுது இப்போ. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க எங்கே இருக்காங்க நம்ம பார்த்துட்டு வந்துட்டா கூட. இவனுங்க தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் இவனுங்களே தான். என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ நமக்கு வழி இல்லை. இப்போ வந்து லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது. ஆனால் வேறு மாதிரி காமிக்கல. வந்து நம்ம கன் ஷாப் வந்து இங்கே லாஸ்ட்டில் இருக்கும். என்ன தானே பூஸ்ட் ஆனாவது? இதில் பூஸ்டே இல்லை. இருக்கு. நம்ம வச்சிருக்க 141 ரூபாய்க்கு என்ன கன்று வாங்க முடியும்? 60 ரூபா இவ்வளோ தான். இந்த பிஸ்டல் எவ்வளோ? பிஸ்டல் 500 ரூபா. வா ஆடு பார்த்தா ஃப்ரீயா கைஸ்? ஆடு பார்த்தா ஃப்ரீயா? பார்த்துடலாமா? ஆடு வராது. ஓகே, நம்மளால் இப்போ ஒரு மண்ணும் வாங்க முடியாது. கொஞ்சம் கிரெனேட் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். எனக்கு பயமாக தான் இருக்குது. ஐயோ கார் எடுத்துகிட்டு போறியா? வெக்கமா இல்லை? இந்த கார் வச்சு தான் இப்போ நான் சண்டைக்கே தைரியமாக போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆட்டோ பாம்பை போட்டுடலாம். ஒரு ஆட்டோ பாம்பு கிரெனேட்டு. ஓகே, நான் கிரெனேட்னே சொல்கிறேன். ஒரு கிரெனேட்டை போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அட்டாக்கை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் திடீர்னு சொல்கிறேன். நான் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவுட் ஆகிட்டேன். அப்போ ஃபஸ்ட்லேருந்து வருவணும். இருக்கானுங்க அவனுங்க. மொத்தமாக எத்தனை பேர் இங்கே இருக்கானுங்களா? கையில் கன்று வச்சுருக்கானுங்க. யாரான் உள்ளே இருக்க என்ன பார்க்குறீங்க? சொல்லுங்க, ஒருத்தன் கன்று வச்சுருக்கான். இதெல்லாம் கையாக தான் இருப்பாங்கல்ல எல்லாருமே. சொல்கிறானுங்க. ஹெல்த்து குறையுது. ஓடு. காய்ஸ் திரும்பி ரிவைவ் பண்ணணும். Guys, 1 minute. ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். ஃபோன் அங்கே தான் இருக்கு. Hi guys, one minute. Okay guys, நம்ம வந்து இப்போ லீவன் தண்ணி பார்க்கலாம். லீவன் தட்டிட்டேன். வருமா பார்க்கலாம். சொன்னல அவங்க ரொம்ப கஷ்டம். நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. இப்போ
நம்ம எங்கே போகிறோன்னா இந்த கிரியில் இருக்கான்ல அவனை பார்க்க போகலாம். அவன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். அப்படி அவன் ஃபஸ்ட்லேருந்து டாஸ்க்கெல்லாம் கொடுத்தானா நம்ம இந்த கேம் இதோட முடிச்சிடலாம். இதோட பார்ட் 2ல் நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தானே இருக்கானுங்க அந்த ஹே கேங்கு. டே என்னடா நீங்கள் நம்ம ஹே கேங் அட்டாக்குன்னு சொன்னான்னா ஓகே. அட்டாக் தி ஹே கேங்குன்னா நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கைஸ் ஓகே. நம்ம இந்த ஹே கேங் அட்டாக் பண்ணதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். இந்த எபிசோடை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாய்.